தமிழ் சினிமாவில் தேசிய விருது பெற்ற 2 இயக்குநர்கள் என்றால் பார்த்திபனும் இயக்குனர் சேரனும் தான். இவர்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் எப்போதுமே நற்பெயர் உண்டு. ஆனால் தற்போது இவர்கள் கைவசம் படங்கள் எதுவும் இல்லை என்றாலும் அவர்கள் மேல் இருந்த மரியாதை மட்டும் குறையவில்லை. இவர்கள் இருவருக்கும் சில வருடங்களுக்கு முன்பு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. திறமைசாலிகள் இருவரும் ஒருவரையொருவர் பக்குவம் இல்லாமல் பகிரங்கமாக குற்றம் சாட்டினர். KS ரவிக்குமாரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றி வந்த சேரன் பாரதி கண்ணம்மா மற்றும் வெற்றி கொடிகட்டு என்கிற 2 படத்தையும் பார்த்திபனை கதாநாயகனாக வைத்து இயக்கினார். இந்த 2 படங்களும் தேசிய விருதை பெற்ற நிலையில் வெற்றி கொடிகட்டு என்ற படத்தில் வடிவேலுவின் காமெடி தான் ஹைலைட்டே. பார்த்திபன், வடிவேலு சம்பந்தப்பட்ட சில நகைச்சுவை காட்சிகளை நான் எழுதியிருக்கிறேன், படத்தில் சேர்த்துக் கொள்ளலாமா என்று சேரனிடம் கேட்க, எங்கே படத்தின் பெயர் பார்த்திபனுக்கு சென்றுவிடுமோ என்று நினைத்த சேரன் அதை மறுக்க, வடிவேலுவும் பார்த்திபனும் சேரனிடம் பேசி அவரை ஒத்துக்கொள்ள வைத்தனர். படம் வெளியான பிறகு சூப்பர் ஹிட் ஆகி சேரனுக்கு தேசிய விருது கிடைத்தது. அப்போது ஒரு பட விழாவில் சேரன், நான் அண்மையில் ஒரு குப்பை படம் பார்த்தேன், அது பார்த்திபன் படமாக இருக்குமோ என்று எண்ணினேன் என்று சேரன் பேசியதற்கு இருவரும் மாறி மாறி சண்டை போட்டு மனக்கசப்பு ஏற்பட்டது. சேரனின் மூத்த மகள் நிவேதா பிரியதர்ஷினிக்கு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி சுரேஷ் ஆதித்யா என்பவருடன் திருமணம் நடக்க திரைத்துறையைச் சார்ந்த பிரபலங்கள் பலரும் நேரில் வாழ்த்துக்களை தெரிவித்த போது தனது மனக்கசப்பை மறந்து சேரனின் மகளை வாழ்த்தி பார்த்திபன் எக்ஸலத்தில் பதிவு போட மகிழ்ச்சி நன்றி என்று சேரனும் பதில் போஸ்ட் போட்டிருக்கிறார். சண்டையில் ஒருவர்தான் வெற்றி பெற முடியும், சமாதானத்தில் இருவரும் வெற்றி பெறலாம்.